ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஆஸ் த தம்ப்நெயில் சஜஸ்ட் நம்ம வந்து எல்எல்பியோட ரிவிஷன் நல்லா போட்டுட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எல்எல்பியோட கேஸ் ஸ்டடி சினாரியோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன் சொல்றீங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எல்எல்பியில வந்து எகைன் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வித்யா மாஸ்டர் மைண்ட்ஸ் எல்எல்பின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இந்த எல்எல்பி கொஸ்டின் இந்த மாதிரி கேஸ்டி கொஸ்டின் வந்தா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பேராகிராஃபை பார்க்கவே பார்க்காதீங்க. சும்மா இதை ரீட் பண்ணி டைமை தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஹம்பிளான ரிக்வெஸ்ட். உடனே எதுக்கு போங்கன்னு சொன்னா நீங்க வந்து கொஸ்டினுக்கு போங்க. கொஸ்டினுக்கு உடனே போங்க. அந்த கொஸ்டினால உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும்னால் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ண முடியலையானால் மட்டும் நீங்க எதை பார்க்க போனா போதும், எல்எல்பி கேஸ் ஸ்டடியை மட்டும் அந்த டைம்ல கேஸ் ஸ்டடியை பார்க்க போங்க. ஃபர்ஸ்ட் யூ டூ த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when the register directed Vidya Masterminds LLP to change its name, by which date LLP should have changed the name? Changing the name ஞாபகம் இருக்கா இல்லையா? ரெக்டிஃபிகேஷன் என்னோட யூடியூப்ல போட்டிருக்கேன், ரிவிஷன் போட்டிருக்கேன். ரெக்டிஃபிகேஷன் நார்மலி சிஜி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சிஜி ஆர் இட் இஸ் டெலிகேட்டட் டு ஆர்ஓசி நவ். எப்படி ஆனாலும் சரி, when they gave direction to change the name, come on revise ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்த்தாலே நீங்க வந்து ஆன்சரை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க. ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டர் எப்ப வந்துச்சோ அப்ப இல்ல, டேட் ஆஃப் ஆர்டரில் இருந்து 3 மாசம். சார் புரியல சார். நீங்க வந்து பாருங்க, இத பாருங்க. இந்த மெட்டீரியல் இஸ் அவைலபிள் ரைட். திஸ் மெட்டீரியல் ஐ ஹவ் போஸ்டட் இன் மை குரூப். இங்க போட்டிருக்காங்க சிஜி மே டைரக்ட் எல்எல்பி டு சேஞ்ச் தி நேம் வித்தின் 3 months from the date of issue of direction. அதாவது பேசிக்கலி என்னைக்கு அந்த டைரக்ஷன் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்களோ, ஆர்டர் கொடுத்த நாள் என்னைக்கோ அன்னையில் இருந்து 3 மாசத்துக்குள்ள மாத்துங்க சொல்லியிருக்கிறாங்க. So what is the answer for the first question? Within 3 months from date of issue of such direction, from receiving, answer from the date of issue. ஆப்ஷன் நம்பர் ஏ தான். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க கேஸ் ஸ்டடியை பார்க்காமலேயே உங்களால ஆன்சர் பண்ண முடியறது. So it's very easy. Next, Vishnu was appointed as designated partner. ஒரு மினிட். When you appoint a partner, LLP has to intimate along with consent letter. ரிவைஸ் பண்ணுங்க. இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது LLPயோட முக்கியமான விஷயத்தை எங்கூட ரிவைஸ் பண்ணுங்க. You should submit. LLP should submit within 30 days of appointment. 15 days of appointment எதற்காக? LLP should intimate within 15 days. என்னது? சேஞ்சிங் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் பார்ட்னரோட மொபைல் நம்பர் மாறிச்சு, பார்ட்னரோட டீடைல்ஸ் மாறிச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 15 டேஸ்ல இனிமேட் பண்ணா போதும். ஆனா பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். லெட் இட் பி டிபி ஆர் ஹூஎவர் இட் இஸ். ஒரு பார்ட்னரை அப்பாயிண்ட் பண்ணும்போது along with the consent letter you have to submit to ROC. LLP has to submit within 30 days. நீங்க அந்த கேஸ் ஸ்டடியை பார்க்காமலேயே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பாருங்க, within 1 month கிடையாது, within 3 months கிடையாது, within 30 days கரெக்ட் கிடையாது. சோ நீங்க பாருங்க, சும்மா நீங்க கேஸ் ஸ்டடியை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் क्वेश्चन, ஈச் क्वेश्चन 2 மார்க்ஸ். 2 + 2 + 2 6 on 6. எப்படி ஈஸியா வருது பாருங்க. Whether Mr. Vasuki will be liable for penalty for not intimating register about appointment of Vishnu as designated partner. என்ன கேட்டிருக்காங்க? No, as he was not partner in LLP on the date of appointment of designated partner. Yes, as former partner is to be regarded still being a partner of the LLP unless a notice has been delivered to register by the former partner. Correct. ஒரு பார்ட்னர் வந்து வெளியில போறாங்க, ஓகேவா? புதிய பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. வெளியில போற பார்ட்னர் வந்து you have to intimate to LLP. LLP will intimate to ROC. Cessation ஞாபகம் இருக்கா? Cessation எடுத்து பாருங்க. Cessation, if you don't inform to ROC, what will happen? You will be treated as the partner. You will be treated as the partner. So what is the option? பார்த்தாலே தெரியுதுங்க. சின்னதா கன்ஃபியூஷன் வந்து அந்த ஏரியாவை மட்டும் கேஸ் ஸ்டடி சினாரியோல எடுத்து பாருங்க. So what is case study scenario number 1? ஒண்ணுமே இல்ல, லேஸ் பாக்கெட் மட்டும்தான், ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்ச். நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன், வரைஞ்செல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு LLP ரிவிஷன் இருக்கு பாருங்க. செகண்ட், அப்பாயிண்ட் பண்ணா 30 டேஸ்க்குள்ள இனிமேட் பண்ணணும். இப்ப சீஸ் ஆகிற பார்ட்னர் வந்து அவன் சீஸான விஷயத்த ஆரோசிய சொல்லலைனால் he will be treated as the partner. இது நம்ம ஆல்ரெடி LLP ரிவிஷன்ல போட்டிருக்கோம். So this is the answer. Come on guys, go to case studies 2. நான் எங்கேயே சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணாதீங்க.
தேவைப்பட்டால் மட்டும் ரீட் பண்ணுங்க, இல்லைனால் ஆன்சர் கிடைக்குதுன்னா நீங்க வந்து ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம் ஆன், கம் டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. whether Manoj could be considered as resident or not. LLP ல residential statusனா என்ன? The person who has stayed for 120 days in the current year. அந்த ஆப்ஷன் அப்படியே क्वेश्चनல கொடுத்திருக்காங்கடா. இன்னுமே இல்ல, 182 கிடையாது. He was not in India in the 120 days in the preceding 1 year. Previous year கிடையாது, current year பார்க்கணும். நான் எவ்வளவு டைம் என்னோட LLP ரிவிஷன்ல சொல்லியிருக்கேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க LLP ரிவிஷன். இதுவும் கிடையாது. What is the correct answer? என்னையா அது 5 செகண்ட்ல 2 மார்க் வருது. நீங்க ஏன் வந்து இததான் சொல்றேன், உங்களுக்கு வரப்பிரசாத மாத்தமா ஒரு விஷயம் இருக்குது கேசரி சினாரியோ. நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, 30ல 30 ஸ்கோர் பண்ணலாம். கேசரி சினாரியோவை பார்த்து தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப முக்கியம். What would be the worth of capital contribution? Option A 25 lakh, option B 32 lakh 25,000, option C, option D. கான்ட்ரிபியூஷன் சொன்னா என்ன? கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் சொன்னா ஒரு பார்ட்னர் எல்எல்பிக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயம், என்னெல்லாம் எல்எல்பி கொண்டு வரானோ அதெல்லாமே கேபிட்டலோட பார்ட் தான். இதை கால்குலேட் பண்ண we have to check the question. இந்த क्वेश्चनல மனோஜ் 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 தம்பி மனோஜ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான், எப்ப அவனை அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாம் தெரியணும் இல்ல. ஒரு மினிட் 1 செகண்ட் தான். come on, it is given here. It is given here. He agreed to join the LLP. Manoj on 1st January to join the firm as third partner. So மூணாவதாக பார்ட்னராக மனோஜ் எப்ப அப்பாயிண்ட் ஆகுறாங்க? 1st January ஆகுறாங்க. So 1st January அவன் என்னெல்லாம் கொண்டு வர போறான்? He agreed for capital contribution of 5 lakh. So 5 lakh is the agreed capital contribution. So 5 lakh is the answer. 5 lakh மட்டும் இல்ல பார்க்கணும். Manoj joined the firm on 25th January 2023 as limited liability partner. The above said office premises was purchased by Manoj 5 years ago for 25 lakh. But the fair market value of this office on 25th January was 32 lakh 25,000. Now, என்ன சொல்றாங்க? 1st January அவன் வந்து சேரல. ஆனா எப்ப அவன் சேர்ந்திருக்கிறான்? He has joined the firm only on 25th January. So 25th January அவன் premises வந்து எவ்வளோ வர்த், அவளோட வேல்யூ எவ்வளோ, அந்த வேல்யூ எவ்வளோ, premises வந்து இவன் LLP கொடுக்குறான். வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. on 25th January 32 lakh 25,000. இவ்வளோ தானே, வேற ஒண்ணுமே இல்லையே, வேற ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் மார்க்கெட் வேல்யூ. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 1st January கொடுத்துருக்காங்க, அப்புறம் வேற டேட் கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு டேட்டோட ஃபேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் அதெல்லாம் பாக்குறீங்க? என்னைக்கு ஜாயின் ஆனானோ அன்றைய தினத்தோட பாருங்க. டோட்டல் எவ்வளோ? 37 lakh. எவ்வளோயா வருது? 32 lakh 25,000 பிளஸ் 37 lakh 25,000. Is this answer there in your MCQ? Very good, answer is there. கான்ட்ரிபியூஷன் என்ன? என்னெல்லாம் பார்ட்னர் LLP கொண்டு வரானோ அதுதான் கான்ட்ரிபியூஷன். வெரி சிம்பிள் டா, 2 on 2 வந்துரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन. whether Manoj will be liable to contribute 5 lakh after dissolution. என்ன சொல்றான் அந்த கதை? என்ன சொல்றான் நம்ம ரீட் பண்ணல. Manoj has provided his office in a firm with effect from his admission and promised to deposit the agreed amount of 5 lakh within 6 months. So உடனடியாக கேபிட்டல் கொண்டு வரல, ப்ரமிசஸ் கொடுத்துட்டான். கேபிட்டல் 5 லட்சம் வந்து அந்த 5 லட்சம் அமௌண்ட் வந்து அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்கான். 6 மந்த்க்குள்ள தரேன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அக்ரீட் பை LLP அக்ரிமெண்ட். ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஃபர்ம் டிசால்வ் ஆயிடுச்சு. கம் ஆன், வெதர் Manoj இஸ் லைபிள் டு பே த அமௌண்ட். எஸ், LLP அக்ரிமெண்ட்ல ஒப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா it is the duty of the Manoj to pay the amount. So answer is he should compulsorily pay it. Answer கம்பல்சரியாக பே பண்ணணும் தான் ஆன்சர். பர்சனலி லைபிள் எல்லாம் ஆகவே ஆகாது. LLP எப்படியா பர்சனல் லைபிலிட்டி வரும்? Yes, the partner is under obligation to contribute money as per LLP agreement. Option C is the answer. Can I lock this answer? Come on, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க.
whether these two case studies are simple. நீங்க ஒன்னு நல்லா டெக்ஸ்ட் புக்கை நல்லா பார்த்து, என்னோட புக் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், எல்எல்பி உடைய ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் படிச்சவங்களுக்கு ஈஸியா அதை பண்ண முடியும். 6 on 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கேஸ் ஸ்டடி சினாரியோ பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கொஞ்சம் நீங்க பிரெயினை யூஸ் பண்ணா போதும், நல்லா மார்க் வந்துடும். my one and only tip is, டைரக்டா நீங்க கேஸ் ஸ்டடியை பார்த்து நீங்க பயந்து போகாதீங்க, கேஸ் ஸ்டடி ரீட் பண்ணாதீங்க, கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். முடியலையானால் மட்டும் நீங்க எதை பாருங்க, முடியலையா மட்டும் நீங்க வந்து கேஸ் ஸ்டடியை ரீட் பண்ணி பாருங்க. So hope this video was helpful. This is CA Seshadri signing off. நன்றி, வணக்கம்.